கல்வராயன் மலைப்பகுதியில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த முதிய தம்பதியை தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்ததாக அந்த தம்பதியின் பேத்தியின் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வயதான முதிய தம்பதியை மதுபோதையில் இருந்த பேத்தியின் கணவர் கொடூரமாக கொலை செய்ய காரணம் என்ன? அதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கிழாக்காடு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த 70 வயது முதியவரான ராமசாமியும் அவரது மனைவி பவுனம்மாளும் தோட்டத்தில் உள்ள குடிசை வீட்டில் வசித்து வந்தனர். இவர்களுடன் ராமசாமியின் பேத்தி மேகலாவும் வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் முதிய தம்பதியான ராமசாமியும் பவுனம்மாளும் அவர்களது வீட்டு வாசலில் தலை மற்றும் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தனர். தகவல் அறிந்து சென்ற கரியாலூர் போலீசார் அந்த இருவரின் சடலங்களையும் கைப்பற்றி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது கொலை நடந்த இடம் அருகே இரத்த கரை படிந்த அம்மிக்கல்லை கண்டுபிடித்த போலீசார் முதிய தம்பதியை அம்மிக்கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்ததை உறுதிப்படுத்தினர். தொடர் விசாரணையில் முதிய தம்பதியின் பேத்தியின் கணவரான சதீஷ் என்பவர் கிராமத்திற்கு வந்திருந்த நிலையில் அவர் திடீரென தலைமறைவானதால் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. இதனையடுத்து தலைமறைவான சதீஷை பிடித்து விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. கொலை செய்யப்பட்ட முதியவர் ராமசாமியின் முதல் மனைவியின் மகன் வழி பேத்தியான மேகலாவுக்கும் பெருமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷுக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சதீஷை விட்டு பிரிந்த மேகலா தமது தாத்தா பாட்டியான ராமசாமி பவுனம்மாளுடன் தங்கியிருந்துள்ளார். மனைவியை பிரிந்த சதீஷும் கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியில் உள்ள செம்மரம் அறுக்கும் மர மில்லில் கூலி தொழிலாளியாக வேலைக்கு சென்றார். அவ்வப்போது கிராமத்திற்கு வந்து செல்லும் சதீஷ் மேகலாவின் தாத்தா பாட்டியிடம் பேத்திக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வையுங்கள் என கேட்டு அடிக்கடி வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக கிழாக்காடு கிராமத்திற்கு வந்த சதீஷ் மது போதையில் மேகலாவின் தாத்தா பாட்டியின் வீட்டிற்கு சென்று மேகலா எங்கே என கேட்டு வாக்குவாதம் செய்திருக்கிறார். அதற்கு அவர்கள் மேகலா திருப்பூரில் வேலை பார்த்து வருவதாகவும் உன்னுடன் சேர்ந்து வாழ அவளுக்கு விருப்பமில்லை என்றும் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த சதீஷ் அருகில் கிடந்த அம்மிக்கல்லை எடுத்து ராமசாமி பவுனம்மாளின் தலையில் போட்டு கொலை செய்ததுடன் பவுனம்மாளின் முகத்தை அம்மிக்கல்லால் சிதைத்திருக்கிறார். மனைவியுடன் சேர்த்து வைக்க மறுத்ததால் மேகலாவின் தாத்தா பாட்டியை மது போதையில் கொலை செய்ததாக சதீஷ் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனையடுத்து அவரை கரியாலூர் போலீசார் கைது செய்தனர்.